சிவபெருமானுக்கும் நம்ம சாப்பிட்ற புட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்னன்னு உங்களுக்கு தெரியணுமா? வாங்க இந்த வீடியோ முழுசா பாருங்க. நான் நித்யா ஃப்ரம் மாவடு. புட்டுக்கு மண் சுமந்த கதையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு காலத்துல மதுரையை அரிவர்த்தன ராஜான்றவர் அரசாண்டிருந்தாரு. அப்போ வைகை ஆற்றுல வெள்ளம் ஏற்பட்டுச்சான். அந்த வெள்ளத்தை தடுக்க வீட்டுக்கு ஒருத்தர் வேலை பண்ணோன்னு அரசாணை பிறப்பிச்சாரு. வந்தியம்மாள்னு ஒரு பாட்டி அங்க புட்டு வியாபாரம் செஞ்சுட்டு வந்தாங்க. வயசானதுனால அவங்கள அணைய கட்டுறதுக்கு மண் சுமக்க முடியல. அதனால அவங்க ஹெல்ப்புக்கு யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்த்துட்டே தான் இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் பாட்டியோட கடைக்கு வந்து, நீ எனக்கு புட்டு எனக்கு கொடு, நான் உனக்கு மண் சுமந்து அங்க எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னாரு. பாட்டியும் உடனே சரின்னு சொன்னாங்க. புட்டை சாப்பிட்டு மண் சுமந்த அந்த மனுஷன் கரையோரமா தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நேரம் பார்த்து வந்த மன்னன் இவர் தூங்குறத பார்த்த உடனே கோபம் வந்து குச்சி எடுத்து அவர் அடிச்சு எழுப்பிட்டாரு. எழுந்த அந்த மனுஷன் ஒரு புடி மண்ணை எடுத்து சர்வசாதாரணமா எடுத்து போட்டாரு. உடனே வெள்ளம் நின்னு போச்சு. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அப்ப நடந்த அந்த அதிசயம் இப்பவும் திருவிழாவா மதுரையில கொண்டாடப்படுதுங்க. அடி வாங்கினது வேற யாரும் இல்லைங்க, நம்ம சிவபெருமான் தான். அந்த பாட்டி சிவபெருமான் மேல ரொம்ப அளவு கடந்த பக்திங்க. அந்த பக்தினால சிவபெருமானே மனுஷ ரூபத்துல வந்து அவங்களுக்கு காட்சி அளித்தாங்கன்னு சொல்லப்படுறது. அதனால தான் இது புட்டுக்கு மண் சுமந்த கதைன்னு சொல்றாங்க. சிவபெருமானுக்கே பிடிச்ச அந்த புட்டு நமக்கு பிடிக்காம போயிடுமாங்க? சுட சுட அரிசி மாவுல புட்டு செஞ்சு அதுக்குன்னே படைச்ச கடலக்கறியை மேலாக விட்டுட்டு அதுல கொஞ்சம் நெய்யை நீங்க விட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சிவபெருமான் மாதிரி நல்ல தூக்கம் வரும் பாருங்க. நம்ம மாவடுல கூட வீக்லி உங்களுக்கு வகை வகையான புட்டெல்லாம் நம்ம பண்றோங்க. கண்டிப்பா நீங்க வெள்ளத்தெல்லாம் நிறுத்த வேண்டாம் சிவபெருமான் மாதிரி. ஆனா மாவடுல புட்டு ஆர்டர் பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க.